When a clown enters a palace, he does not become the king. The whole palace becomes a circus அப்படிமாங்க. ஒரு கோமாளி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ்குள்ள என்டர் ஆகிறப்ப அவனை ராஜாவா மாத்த போறது கிடையாது. இன்ஸ்டெட் அந்த மொத்த பேலஸ்மே வந்து சர்க்கஸ் மாதிரி மாறிடுங்கிறது தான். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல அதான் நடந்துட்டு இருக்குங்க. புட்டினா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அணு ஆயுதங்களை வச்சு சும்மா என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல, உண்மையிலேயே இதுவரைக்கும் உலகத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மிரட்டிட்டு இருக்காங்க. அண்ட் மொத்த வேர்ல்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதோட வெளிப்பாடா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா வந்து பெட்ரோல் டீசல் விலை வேற ஏறிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சீங்கன்னா, நீங்க போடுற பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா அதுக்கு காரணம் இப்ப புட்டினும் ட்ரம்பும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இவங்க மூன்றாம் உலக போர் ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் வேர்ல்டு லெவல்ல இப்ப நடந்திருக்குது. ரஷ்யா has invented a new weapon. உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அணு சக்தி ஆயுதத்தை வந்து, நியூக்ளியர் ஆயுதத்தை வந்து ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு. பதிலுக்கு ட்ரம்ப் இருந்துகிட்டு எங்க கிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது, நாங்களும் நினைச்சா உங்க ஊர்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டை ரெண்டு பேருக்குள்ள இல்லாம ரெண்டு நாடுகளுக்குள்ளயா மாறி உலகத்தையே ரெண்டா பிரிச்சு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்கன்னு சொல்லிட்டு இரண்டாம் உலக போர், முதல் உலக போர் இந்த மாதிரி ஒரு நேரத்தை நோக்கி ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது அண்ட் இது எப்படி நம்மளோட பெட்ரோல் டீசல் விலையை பாதிக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா சிம்பிளா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா காம்ப்ளிகேட்டட் விஷயமும் நம்மள எப்படி டெய்லி லைஃப்ல அஃபெக்ட் பண்ணிருக்கு, தனி ஒரு ஒன்ல சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸுக்கும் தேர்ட் பேஜ் நியூஸ்க்கும் சம்பந்தம் இருக்குது. அது எப்படிங்கறத வந்து நீங்க டெய்லி சிம்பிளா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஆல்ரெடி 8.4 மில்லியன் எம்ஜி ஸ்குவாட் இங்க சேர்ந்திருக்கீங்க. தேங்க் யூ so much for all your trust in me. இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடந்துட்டு, உக்ரைன்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்குது. ரெண்டு பேரும் அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உலகத்தோட முதல் அணுசக்தி ஆயுதத்தை ஒன்னு ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு. அது என்னது? எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுல இருந்து நான் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா போரையும் நிறுத்தி வச்சிருவேன். நான் நினைச்சேன்னா எந்த வாரனாலும் நிறுத்தி வச்சிருவேங்க. இது வரைக்கும் நான் ஒரு 8 வார்ஸ் நிறுத்தி வச்சுட்டேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு செத்துருப்பாங்க, நான் தான் நிறுத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பே வந்து கிளைமா வேர்ல்டு லெவல்ல வச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கான அவர் எந்த ப்ரூஃபும் காமிக்கலனாலும் அவர் எல்லாத்தையுமே வந்து நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ட்ரம்போட கோல் என்ன? அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணுங்கிறது. ஒருத்தன் மேல மேல போயிட்டே இருக்கானா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வந்து அதுக்கு மேல என்ன ஆசை இருக்க முடியும்? பவர், இன்ஃப்ளூயன்ஸ், லெகசி. அப்போ நோபல் பீஸ் பிரைஸ் வேணுங்கிறது ட்ரம்போட ஆசை. இந்த ஆசைக்கு வந்து தடங்கலா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல 4 இயர்ஸா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. போர் நம்ம சேனல்ல வந்து லிட்டரலா அந்த முதல் நாள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போயிட்டாங்கிற வீடியோ போட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு நான் எங்கேயோ வெளியே இருந்தேன், ஒரு ரூம்ல இருந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். 2021ல 2025 ஆயிடுச்சு. எத்தனையோ குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் நான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் கிளைம் பண்ணாலும், ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற போர். அப்ப ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த போரை நான் நிறுத்திட்டேன்னா எனக்கு தான் நோபல் பீஸ் பிரைஸ். அவருக்கு கொடுத்துதான் ஆகணும், அவர் வழியே இல்லை. ஏன்னா 4 வருஷமா நடக்கிற போர், யாருனாலுமே நிறுத்த முடியாத போர் இதுதான். சோ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ரஷ்யாவை வந்து உக்ரைனுக்குள்ள போகிறத நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீல் பேசுறதுக்கு கூப்பிடுறாரு. இந்த டீல்ல ரஷ்யா கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்குது, உக்ரைன் கிட்டயும் பேச்சுவார்த்தைகள் ஃபெயில் ஆயிட்டே இருக்குது. இதுல கடுப்பாகிற ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு பஞ்ச் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொண்டு வராரு, சாங்ஷன்ஸ் உருவாக்குறாரு. ரஷ்யன் ஆயில் கம்பெனி வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு காசு கொண்டு போகக்கூடிய கம்பெனிஸ் மேலலாம் பிளாக் போடுறாரு, சாங்ஷனை போடுறாரு. யாருமே அவங்க கூட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு போடுறாரு. பேசிக்கா ரஷ்யன் எக்கானமியை உடைக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்கிறாரு. ரஷ்யாவோட அடி வயித்துல கை வைக்கிறாரு. அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வறுமைக்கு தள்ளணும், அவங்க நாடே வந்து நாசமா போகிறதுக்கு ஒரு வழியை உருவாக்க பார்க்கிறாரு. ஆல்ரெடி சாங்ஷன் பிளாக் எல்லாம் போட்டாரு, ஒரு 2 நாள் முன்னாடி தான் போட்டாரு. இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு புள்ளி, ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சசன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன், நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ரவுடி வந்து ஒருத்தனை வந்து நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உனக்கு கிளாஸ்ல சீட்ல உட்கார விட மாட்டேன், அப்ப என்னதான்டா பண்ணணும் உனக்குன்னா, நான் சொல்றதெல்லாம் கேளு, நீ அவன் கூட சண்டை போடாத அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். சோ இதெல்லாம் பண்ணா ரஷ்யா வந்து நம்ம வழிக்கு வந்துருங்கிற ஒரு மிரட்டலை வந்து ட்ரம்ப் போட்டுட்டு இருந்தாரு. ரஷ்யா இதுக்கு பதிலடியா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் ஆக்சுவல் வெப்பன்ங்க, சும்மா பேருக்கு ஏதாவது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்லாம் இல்ல. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரேவேஸ்ட்னிக். இது ஒரு ரஷ்யன் பேரு, என் வாய்க்குள்ள ஒழுங்கான நுழையல. பட் இதோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன். ஸ்டார்ம் பெட்ரல் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர்
பவர்டு வெப்பனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர்டு வெப்பன் வந்து நியூக்ளியர் ஆயுதத்தை போய் இன்னொரு நாடு மேல போட முடியும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் இது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை டெஸ்ட் பண்ணப்போ வெறும் 15 ஹவர்ஸ்ல 14,000 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இது பறந்திருக்குது. 15 ஹவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க, வெறும் 15 மணி நேரத்துல 14,000 கிலோமீட்டர் வந்து இது வானத்திலேயே சுத்தி பறந்து எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமும் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸா இருக்கட்டும் எல்லா சிஸ்டத்தையும் இவேட் பண்ணி, அதாவது அதுகிட்ட எல்லாம் சிக்காம அங்க எங்கன்னு சுத்தி கரெக்டா அதோட டார்கெட்ல போய் அடிச்சு ஒரு அணுகுண்ட போடக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு ஆயுதம் தான் வந்து இந்த புர்வேஸ்னிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அணு ஆயுதம். இதோட அர்த்தம் என்ன ரஷ்யன்லன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ம் பெட்ரல் அப்படிங்கிறது. ஸ்டார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புயல். பெட்ரல்ங்கிறது என்னன்னா ஒரு சில பறவைகள் இருக்குது கடலுக்குள்ள, இதெல்லாம் பெட்ரல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரல் வந்து செயின்ட் பீட்டரோட இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, தண்ணி மேல நடந்த கதை, அந்த இதுல இருந்து கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்த பெட்ரல் இந்த பறவைகளுக்கு. அந்த பைபிள்ல வந்து இதை வாசிச்சவங்க கமெண்ட்ல என்ன பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ பைபிள்ல வந்து இந்த தண்ணி மேல நடக்கிற ஒரு கதை இருக்கும். அந்த கதையில இருக்கிற அந்த பெட்ரல்ங்கிற பேரை தான் இந்த பறவைகளுக்கே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பறவை வந்து வருஷ கணக்கா வானத்துல பறந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, வருஷ கணக்கா தரையிலேயே கால் வைக்காம அது தேவைங்கிறப்ப வந்து தண்ணியில வந்து கொஞ்ச நேரம் நடந்து தண்ணிக்குள்ள போய் மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிடும். சோ வருஷ கணக்கா பறக்கக்கூடிய இந்த பறவைகள் வந்து நம்ம செயிலர்ஸ்ல என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒரு காலத்துல வந்து இது ஒரு அசாதாரணமான ஒரு கிரீச்சர்னே நினைச்சிட்டாங்க. இது வந்து ஏதோ ஏலியன் அந்த அளவுக்கு நினைச்சிட்டாங்க. எப்படி ஒன்னு லேண்டே ஆகாம அந்த மாதிரி பறவை பவர் கொண்ட பெட்ரல் பேர்ட்ஸ் வந்து உண்மையிலே இருக்குது. அந்த பேரை வந்து இந்த ஸ்டார்ம் பெட்ரல்னு இந்த புரேவெஸ்னிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிசைலுக்கு வச்சிருக்காங்க. அது காரணம் என்ன? ஏன்னா இந்த மிசைல் வந்து நியூக்ளியர் பவர்டு. மற்ற மிசைல்லாம் நம்ம உலகத்துல இப்போ இருக்கிற மிசைல்லாம் அதோட பேட்டரி காலி ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ஃபியூவல் காலி ஆகிறதுக்கு முன்னாடி அது போய் அடிக்க வேண்டிய இடத்த அடிச்சிடணும். ஸோ அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு நியூக்ளியர் பவர்டு வெப்பன் வந்து பேசிக்கா எவ்வளோ நாள்னாலும் எவ்வளோ நேரம்னாலும் எவ்வளோ தூரம்னாலும் உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா அது டார்கெட் அமெரிக்காக்குள்ள எங்க இருந்தாலும் சரி. பேசிக்கா இதோட அர்த்தம் அதுதான். அமெரிக்காக்குள்ள எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி அங்க போய் அடிச்சிட முடியுங்கிற ஒரு வெப்பனை வந்து இப்போ ரஷ்யா வந்து லான்ச் பண்ணி பப்ளிக்கா புட்டின் வந்து நிறைய பேர் நம்மளால இப்படி ஒன்று உருவாக்க முடியுமான்னு யோசிச்சாங்க. பாருங்க நம்ம உருவாக்கிட்டோம்னு சொல்லி பெருமையா வேற பேசியிருக்காரு. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. அது கூடவே என்னன்னு பாத்தீங்கன்னா பொசைடன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு ஆயுதத்தையுமே அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். இந்த பொசைடன்ங்கிற வெப்பனால இதுவுமே நியூக்ளியர் பவர்டு தான். which means அன்லிமிட்டடா கடலுக்குள்ள சுத்திட்டே இருக்கும். கரெக்டா நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ட்ரோன் மாதிரி தான். அதுவே கடலுக்குள்ள சுத்திட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் அடிக்கணுமோ அடிச்சிடும். இன்னைக்கு இருக்கிற எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒர்க் ஆகாத அளவுக்கு அது போய் அடிச்சிட முடியும். பேசிக்கா அந்த நெகோசியேஷன் டாக்டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்றாங்க, ரஷ்யாவை எங்கேயுமே பிசினஸ் பண்ண விட மாட்டேன், ரஷ்யாவோட ஆயில் கம்பெனிக்கெல்லாம் சாங்ஷன் போடுவேங்கிறாங்க. ரஷ்யாவோட ஆயில் கம்பெனி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளேயர்ஸ். சோ 10 பேர் உலகத்துல ஆயில் விக்கிறாங்கன்னா, பெட்ரோல் டீசல் வேர்ல்டு ஃபுல்லா விக்கிறாங்கன்னா அதுல 2 பேரை வந்து பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்போ அவங்க வித்துட்டு இருந்த பெட்ரோலோட விலையுமே வந்து மீதி இருக்கிற 8 பேர் மேனேஜ் பண்ணணும். கரெக்டா? அப்போ பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது. இதுதான் நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை. பட் அட் த சேம் டைம் ரஷ்யாவுக்கு என்ன ஆகுது, மொத்த வருமானமும் கட் ஆகுது. அவங்க நாட்டை ரன் பண்றதே கஷ்டமா இருக்குது. பேசிக்கா அமெரிக்காவோட மிகப்பெரிய கெத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தட் ரஷ்யன்ஸ் பிலீவ் ஆல்சோ ரஷ்யா அமெரிக்கா கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. சோ ரஷ்யாவை வந்து அமெரிக்கா முதல்ல ஒரு நியூக்ளியர் ஆயுதத்தை வந்து அடிச்சிட்டாங்கன்னா இப்போ ஏன் எல்லாரும் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க? சும்மா பயமுறுத்துறதுக்கு இல்ல, இன்கேஸ் ஒரு நாள் வந்துச்சுன்னா நம்ம ரெடியா இருக்கணுங்கிறதுக்காக தான். சோ அமெரிக்காவோட நம்பிக்கை அண்ட் ரஷ்யாவோட நம்பிக்கையும் இதுதான். ஒரு இது வரைக்கும் இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட பயங்கரமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. சோ ஒருவேளை அமெரிக்கா வந்து ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்சிட்டாங்கன்னா, ஓகேவா, ரஷ்யாவை அடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யால இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அது தட்டி விட்டுரும். அப்புறம் கொஞ்சம் 1-2 நியூக்ளியர் வெப்பன் தான் ரஷ்யா கிட்ட இருக்கும். அதை வச்சு மறுபடியும் அமெரிக்கா அடிக்கிறதுக்கு இவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சரியா பாதுகாத்துரும். ரஷ்யாவே முதல்ல அடிச்சாலும் இவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் காப்பாத்திடும். அதுக்குள்ள ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் தட்டிடலாம். பேசிக்கா ரஷ்யா கிட்ட இருக்கிற எந்த ஆயுதத்தினாலும் அமெரிக்கன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் அவங்க நாட்டுல எதுவும் விழுகாம. இப்போ ரஷ்யா அதுதான் கவுண்டர் பண்றதுக்கு புதுசா இந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் a நியூக்ளியர் பவர்டு வெப்பன். அண்ட் ஏன் 14,000 கிலோமீட்டர் கரெக்டா பறக்க விட்டுருக்காங்க, 15 hours ஏன் பறக்க விட்டுருக்காங்க, இதை இன்னும் 30 hours 30 days கூட பறக்க விடலாம். ஆனா ஏன் கரெக்டா இப்ப நிறுத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் less than 100 கிலோமீட்டர், ஓகேவா, பட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ரஷ்யால ஏதோ ஒரு மூலையில இருந்து இந்த ஆயுதத்தை ஏவனாலும் அமெரிக்கால இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஹவாயில போய் கூட உள்ள, ஓகேவா, அதை தான் வந்து ரஷ்யா ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர். இவங்க பறக்க விட்டது எவ்வளவு 14,000 கிலோமீட்டர். சோ எப்படின்னா இந்த ஓவரா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வராதப்பா, இப்படி என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே இருந்தேன்னா நான் வேற வழியே இல்ல. ஒரு எப்பவுமே நெவர் கார்னர் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புலியை வந்து
நீங்க ஒரு கூண்டுல போட்டுட்டு எல்லா சைடுமே வந்து அரண் மாதிரி நின்னுக்கிட்டு அதை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாயறதுக்கு வேற வழியே இல்லாம உங்க மேலேயே பாஞ்சிரும். பட் அதுக்கு அந்த பவர் இருக்கணும். இப்ப ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட அந்த பவர் இருக்குது, ஏன்னா எல்லா இடத்துலயும் பிளாக் போட்டு வச்சுட்டு இருந்தேன்னா நான் உன் மேல பாய்வேன், உன் மேல பாய்ந்தேனா நீ தாங்க முடியாதுங்கிறது தான் இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே ட்ரம்ப் கிட்ட மிரட்டி இருக்காங்க. ட்ரம்ப் பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? ட்ரம்ப்பும் சாதாரண ஆள் இல்ல. அவர் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காரு? என்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது, என்கிட்டயும் நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ் இருக்குது, என்னோட ஒரு சப்மரன் உன்னோட கோஸ்ட் கிட்ட இருக்குது, உன் கடற்கரை கிட்ட இருக்குது, ஓகேவா? நான் வந்து 14,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ண தேவையில்லை, நான் நினைச்சேன்னா ரஷ்யாவை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. சோ யோசிச்சு பாருங்க, லிட்டரலா வேர்ல்டோட 2 சூப்பர் பவர்ஸ் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா, ரஷ்யன் பிரசிடென்ட் அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட், ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து மாத்தி மாத்தி நான் உன்னை நினைச்சா முடிச்சிருவேன் அப்படின்னு பப்ளிக்கா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் கிரேசி. பிகாஸ் இதெல்லாம் வந்து இரண்டாம் உலக போர், முதல் உலக போர்லாம் போன நூற்றாண்டோடது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம முன்னேற்ற பாதைக்கு வந்துட்டோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டோம், நம்ம வந்து நோய்களை தீர்க்கணும், கேன்சரை தீர்க்கணுங்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்போ நம்ம ஊர்ல வந்து மறுபடியும் நம்ம உலகத்துல வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி அழிச்சிருவேங்கிற மிரட்டலே ஓடிட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம ஜெனரேஷனோட ஒரு சாபக்கேடு. சீரியஸா சொல்றேன். இது வந்து எவன் செத்தா என்ன, உக்ரைன்ல செத்தா என்ன, ரஷ்யால செத்தா என்ன, அமெரிக்கால செத்தா என்ன, நம்ம ஊர்ல செத்தா என்ன, எல்லாருமே மனுஷங்க தானே கடைசியில. அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி ஆயுதங்களை வச்சு ஃபிளெக்ஸ் பண்றது இஸ் அப்சல்யூட்லி சேட். ஓகே மதன், என்னதான் பிரச்சனை, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப டைல்யூட் பண்ணி ஒரு மேட்டரை சொல்றேன், ஓகேவா? எப்பவுமே டைல்யூட் பண்ணக்கூடாதுமாங்க. பட் ஐன்ஸ்டீன் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்த 10 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரியும் சொல்லணும், இல்லைன்னா உனக்கு அது புரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் சொல்றேன். ரஷ்யா உள்ள வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனால ஒரு ஸ்டேல்மேட்ல இருக்குது. ரஷ்யா உள்ள வந்துட்டாங்க. ரஷ்யா வந்து ஒரு 4 ஸ்டேட் மாதிரி என்னமோ பிடிச்சிட்டாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிடிச்ச இடம்லாம் எங்களோடதுன்னு எழுதி ஒட்டித்தா, இனிமே இது எங்களோடது, ரஷ்யன் பார்ட்ஸோட இது சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பிடிச்ச பகுதிகள்லாம் எங்களோடதுன்னு சொல்லிடுங்க. இது நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணணும்னா இப்போ வந்து மதுரை, திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர் இந்த ஏரியா எல்லாத்தையுமே வந்து ஒரு சோழர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் சோழர்களோடதுன்னு எழுதி தந்துரு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல முடியாது, அதெல்லாம் வந்து எங்களோடது, நீ பிடிச்சங்கிறதுக்காக உன்னோடதுன்னு சொல்ல முடியாது, நீ திரும்பி வெளியே போ, அதுதான் சரின்னு உக்ரைன் சொல்றாங்க. நீ பிடிச்சதெல்லாம் உனக்கு தர முடியாது, கெட் அவுட்டா அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, சரி நீ சொல்றது வேணா, நீ சொல்றது வேணா, இப்போ இது வரைக்கும் எதை பிடிச்சிருக்கியோ அதை மட்டும் டெம்பரவரியா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோ, இது வரைக்கும் லைன் வச்சுக்கோ அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ரஷ்யா என்ன சொல்லுது, இல்ல இது மொத்தமா என்னோடதுன்னு பெர்மனண்டா தா, டெம்பரவரியா தந்துட்டு அப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் நீ மறுபடியும் ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன அடிக்கிறதுக்கா, பெர்மனண்டா தா அப்படிங்கிறாங்க. பேசிக்கா இதான் பிரச்சனை. யாருமே ஒத்துக்க வரல. உக்ரைன் வந்து என்ன சொல்றாங்க, இது உன்னோடதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், இது என்னோட நாடுங்கிறாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்க, நான் பிடிச்சது என்னோட நாடுங்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, டெம்பரவரியா 2 பேரும் ஒத்துக்கோங்களேங்கிறாங்க. 2 பேரும் டெம்பரவரியா ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அது ரஷ்யா சுத்தமா ரெடியா இல்ல. 4 வருஷம் இத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் என்னடா மறுபடியும் டெம்பரவரி, பெர்மனண்டா தாடா, இல்லனா மறுபடியும் நீ என்ன பண்ணுவ, 4 மாசம் கழிச்சு மறுபடியும் போற ஆரம்பிப்ப, அமெரிக்கா சப்போர்ட்டிவ், இதெல்லாம் வேணாம், பெர்மனண்டா எனக்கு தாங்குறாங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் அணு ஆயுதம் வரைக்கும் 2 பேரும் மாத்தி மாத்தி மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்துட்டு இருக்குது, இது ஏன் போய்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு எண்ட் கார்டே இல்லையாடா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு அடுத்த வேர்ல்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. See you all tomorrow. Have a great day. Love you all. Take care. Bye. Cheers MGs.